தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. சரி, மாநிலங்களவை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி இப்ப நான் தெளிவா சொல்றேன். இந்திய நாடாளுமன்றம் மாநிலங்களவை மற்றும் மக்களவை என 2 சட்ட அவைகளை கொண்டு இருக்கு. மக்களவை உறுப்பினர்கள் மக்களால தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களால, அதாவது எம்எல்ஏக்களால மறைமுகமா தேர்வு செய்யப்படுறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தொகையின் அடிப்படையில 18 மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு போறாங்க. அந்த 18 பேர்ல காலியாக உள்ள 6 பேரோட இடங்களுக்கு தான் இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அவங்க 6 ஆண்டுகள் பதவியில இருப்பாங்க. மொத்தமா மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 850 வரையறுக்கப்பட்டிருக்கு. இவர்கள்ல 28 பேர் தேர்தல் மூலமும் மீதி இருக்கக்கூடிய 12 பேர் நியமனம் மூலமும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க. நம்ம இசைஞானி இளையராஜாவும் இப்போ இந்த 12 பேர்ல ஒருத்தரா இருக்காரு. மாநிலங்களவையின் 1/3 உறுப்பினரோட பதவிக்காலம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிறைவடைய செய்யும். ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க 34 எம்எல்ஏக்களோட வாக்குகள் தேவைப்படுது. யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.